இருந்ததுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு முறை இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு நீங்கும். வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தா அந்த குழந்தைக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படும். அதற்கான காரணம் என்ன, அதை நீக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். உங்களோட வீட்டுல ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தா அதற்கான பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். அதாவது வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், திருமணம் நடக்கிறதா இருக்கலாம், அல்லது உடல்நல குறைவாக இருக்கலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில குடும்பங்கள்ல 4-5 குழந்தைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தாய் தகப்பன், அதாவது முன்னோர்கள், வம்சாவளியினர் செஞ்ச பாவ புண்ணியங்கள் மாறி மாறி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பங்கிட்டு பாவ புண்ணியங்கள் கொடுக்கப்படும். ஆனா ஒரு வீட்டுல ஒரே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாவமோ புண்ணியமோ ஒரே குழந்தை மேல இறங்கும். புண்ணியம்ங்கும் போது அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல வம்சாவளியினர் பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா, தோஷங்கள் இருந்தா, ஒரே குழந்தை மேல அனைத்து தோஷங்களும் பாவங்களும் இறங்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில அதிக அளவு பாதிப்பு ஏற்படும். பொதுவான ஒரு கணக்கு, அதாவது முதல் குழந்தை தலையில் பாவமும் 2வது குழந்தை தலையில் புண்ணியம் அப்படின்னு பாவம் புண்ணியம்னு மாறி மாறி இறங்குறது வழக்கம். அப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தான் இருக்குன்னா அந்த வம்சத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் அந்த தலைப்பிள்ளை, அதாவது முதல் குழந்தை மேல இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால 4-5 குழந்தைகள் இருக்கிற தாய் தகப்பனை விட ஒரு குழந்தை வைத்திருக்கிற தாய் தகப்பன் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பிற்கு ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அவங்களோட உடம்புல, அதாவது அந்த குழந்தையோட உடம்புல எப்பவும் பூஜை செய்யப்பட்ட, அதாவது கோவில்ல தரக்கூடிய ஏதாவது ஒரு கயிறு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது நல்லது அவங்களுடைய பாதுகாப்பிற்காக. அந்த கயிறை 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது முக்கியமான விஷயம். அந்த குழந்தையின் பிறந்த நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இது எல்லாவற்றையும் விட உங்களுடைய குழந்தைக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளின் கைகளால குலதெய்வம் கோவிலுக்கு இந்த காணிக்கையை கொடுக்கணும். உங்களுடைய குழந்தையின் எடைக்கு எடை சர்க்கரை வாங்கி குலதெய்வம் கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தை 15 வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருந்தா அவங்களுடைய எடைக்கு எடை சர்க்கரை வாங்கி கொடுங்க. ஒருவேளை 15 வயதிற்கு மேல ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னா அந்த குழந்தையின் எடைக்கு எடை குலதெய்வம் கோவிலுக்கு அரிசியை வாங்கி காணிக்கையாக கொடுங்க. இப்படி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க தானம் கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தையின் மீது இறங்கி இருக்கும் பாவத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு நீங்கி பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க ஒரே ஒரு முறை செஞ்சீங்கனாலே போதும், உங்களுடைய குழந்தை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நம சிவாய.